இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்சான் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோட ஃபியூச்சர் லைஃப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்சானை பிடிக்குன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்சான் வீடியோ தரமாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மசாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம மசா ஃபியூச்சர் லைஃப்பில் என்ன ஆக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, காமிக் புக் ரைட்டர் தான் ஆக போகிறாரு. ஏன்னா நம்ம மசாவே நிறைய எபிசோட்ஸில் சொல்லியிருப்பாரு, நான் காமிக் ரைட்டர் தான் ஆகணும்னு. அதே மாதிரியே நம்ம சின்சானும் மாசமும் அப்பப்போ போய் ஒரு மங்கா ஆர்டிஸ்ட் வாழ்க்கையில் போய் விளையாட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மாசா ஃபியூச்சர் லைஃப்ல காமிக் ரைட்டர் தான் ஒன்று எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மாசாவும் ஃபியூச்சர் லைஃப்ல சரியான காமிக் ரைட்டராக ஆயிடுறாரு. நம்ம மாசாவோட காமிக் புக்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் என்ன வாங்குறதுக்கு தான் யாரும் இல்லை. இதுதான் நம்ம மாசாவோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் யாருன்னு பார்த்தலாம். யாரும் இல்லை, அது நம்ம நேமி தான். ஏன்னா எபிசோட் வைஸ் பார்த்தா நம்ம மாசாவுக்கு நேமிக்கு தான் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் நம்ம கசாமாவோட ஃபியூச்சர் லைஃப் பார்த்துடலாம். நம்ம கசாமா சின்ன வயசுலேருந்தே மொய்பி மேரிச்சன் வெறித்தனமான ஃபேனாக இருந்தா. இன்னுமே நம்ம கசாமாவுக்கு பெரிய வயசானாலுமே மொய்பி மேரிச்சன் மேலே இன்னுமே உயிரா இருக்கா. இதுதான் நம்ம கசாமாவோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் யாருன்னு பார்த்தலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானோட தங்கச்சி ஹீமாரிக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. எபிசோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதாக காமிச்சிருப்பாங்க. இதே எபிசோட்ஸ்ல நம்ம கசாமாவும் தனியாக யார் கூட போன் பேசிட்டு இருப்பான். ஏன் நம்ம அது ஹீமாரியா கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம சின்சான் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம கசாமாவும் ஹீமாரி ஒட்டுக்கா நிக்கிற மாதிரி ஃபேன் ஆர்ட் அனிமேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம நேமியோட ஃபியூச்சர் லைஃப் பார்த்தலாம். நம்ம நேமிக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். அது என்ன ஆசைனா நம்ம நேமிக்கு நல்லா ஆக்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப நம்ம நேமி. அதுதான் நம்ம நேமிக்கு ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் யாருன்னு பார்த்தலாம். யாருல நம்ம மாசா தான். அதுதான் நம்ம போச்சனோட ஃபியூச்சர் லைஃப் பார்த்தலாம். அப்ப பார்த்தாலுமே நம்ம போச்சன் கல்லுன்னு சுத்திட்டே இருப்பான். போவும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுறாரு. இந்த ஒரு எபிசோட்ஸ் கூட பார்த்திருக்கோம். நம்ம போச்சன் மாதிரி ஒரு பெரிய ரோபோட்டை தயாரிச்சிருப்பான் நம்ம போச்சன் சயின்டிஸ்டா கூட ஆகலாம், பைலட்டை கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு எபிசோட்ஸ்ல பேப்பர் ராக்கெட் பண்ணி விடுவாப்ல. இதுதான் நம்ம போவோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் யாருன்னு பார்த்தலாம். ஒரு எபிசோட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம போ ஒரு பொண்ணுக்காக டால்ஃபின் ஷேப்ல அந்த பொண்ணுக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த பொண்ணு தான் போவோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா நம்ம தலைவன் சின்சானோட ஃபியூச்சர் லைஃப் பார்த்தலாம். நம்ம சின்சானோட எபிசோட்ஸை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா நம்ம சின்சான் 5 வயசுல இருந்து ஆக்ஷன் கம்மி மாதிரி ஆகணும் ஒரு ஆசை இருக்கு. நம்ம சின்சானும் ஃபியூச்சர் லைஃப்ல ஆசைப்பட்ட மாதிரி ஆக்ஷன் கம்மிங் ஆயிடுறான். நம்ம சின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இனிமே அந்த சேட்டையும் குறும்புத்தனத்தையும் இன்னுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. நம்ம ஹீமாரி அளவுறது அளவிட்டு நம்ம மிக்சிட்ட கொட்டு வாங்குறது மாசாவா பயன்படுத்துறோம். நம்ம கசாமா கத்தா விடுறது. சின்சான் வளர்ந்தது அப்புறம் கூடமே இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கான். இதுதான் நம்ம சின்சானோட லைஃப் பார்ட்னர் யாருன்னு பார்த்தலாம். எபிசோட்ஸ் வைஸ் பார்த்திருந்தா நம்ம சின்சானோட லைஃப் பார்ட்னர் டமிகோ தான். இல்லைன்னா ஐச்சானா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இதோட நம்ம வீடியோ முடிய போகுது. நம்ம சின்சானோட லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.